நான் உங்க சாய்னிஷா. ஒரு மலை உச்சிக்கு போய் தியானம் செஞ்சா அதிசயமான உலகத்துக்குள்ள போகும் அனுபவங்கள் கிடைக்கிறதாகவும், ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லப்படும் வேற உலகத்துக்கு பயணம் செய்யற த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கொண்டரங்கி மலையில் தியானம் செய்தால் வேறு உலகத்துக்கு பயணிக்க முடியும். வியக்க வைக்கும் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டி பேசுறாங்க, நான் போவேண்ணா, திரும்பி வந்துருங்க, என் கூட வேணும். வரல. இப்போ நான் கொன்றங்கி கீரனூரை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். இது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பக்கத்துல இருக்கு. இதுதான் கொன்றங்கி மலை. மலையே லிங்கம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதோ நான் அந்த மலை இருக்கும் பகுதிக்கு வந்துட்டேன். இங்க மலை அடிவாரத்திலேயே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு பேரு கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம்னு சொல்றாங்க. அங்க எங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு எங்களுக்கு தகவல் கொடுத்த தனசேகர். யார் இந்த தனசேகர்? இவருக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மலையில சக்திகள் இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? என்னுடைய தாத்தா எனக்கு கூட்டிகிட்டு வந்தார். அதிலிருந்து இந்த மலைக்கு வருடம் நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து அந்த ஒரு தியான முறைகளை நான் இங்கே செய்கிறப்ப தான் அதற்கு பவர் அதிகமாக இருக்குது. அதற்கு இந்த மலைக்கு சில தீவிரமான சக்திகள் இருக்குது. இந்த மலைக்கு சில அதிர்வுகள் இருக்குது. இவர் இந்த மலைக்கு முதல்ல ஒரு சாதாரண மனுஷனா தான் வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா தியான பயிற்சிகளை முறையா கத்துக்கிட்டு இங்க வந்து தியானம் செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல தான் இவருக்கு ஜோதிட ஆராய்ச்சிகளும் காலச்சக்கர ஆராய்ச்சிகளும் தானாகவே கைகூடி வந்ததா இவர் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்றாரு. இங்கே வந்து ஒரு அந்த தவம் செய்ததுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃப்பில் அந்த ப்ரெடிக்ஷன் மைண்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த கால ஆராய்ச்சிகள், இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாமே நான் இந்த மலைக்கு வந்து அந்த தியானம் செய்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த கைகூடி வந்தது. இப்படி இவர் ஜோதிட ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்ட சமயத்துல தான் உலகத்துல அடுத்து நடக்கவிருக்கிற சம்பவங்களை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுல சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. சூரிய கிரகணம் அடுத்த வருடம் ஒன்று நம்ம 2016ஆம் ஆண்டு நடக்கு. இந்த சூரிய கிரகணம் நடந்து முடிந்த அந்த ஒரு கணக்கிலிருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இருந்து அதை எடுத்துக்கலாம். சூரிய கிரகணம் நடக்கிறது, அதாவது நான் சொல்கிறது மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு சரியில்லாத காலம். அடுத்த வருடம் அந்த மார்ச் மாதத்திலிருந்து அந்த ஜூலை மாதம் வரைக்கும் ஒரு மக்கள் அகதியாக போகக்கூடிய சூழ்நிலை. இரண்டாவது, இந்த வல்லரசுகளுக்கிடையே ஒரு பனிப்போர் வந்து ரொம்ப அதிகமாகிறது. இது வரைக்கும் ரசாயன குண்டுகளை உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பல பேர் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தீவிரவாதிகள். ஆனால் இனி வந்து தன்னுடைய அழிவை சந்திக்கிறப்போ அந்த ரசாயன குண்டுகளை மக்கள் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உலகத்துல நடக்கிற தீவிரவாத செயல்கள் எல்லாம் மனிதர்களால தான் நடத்தப்படுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கும் நவகோள்களுக்கும் கூட தொடர்பு இருக்கிறதா இவர் சொல்றது ஒரு வித்தியாசமான தகவலாய் இருந்தது. இவர் இந்த மலைய பத்தியும் மலையில இருக்கிற சக்தி பத்தியும் சொல்றப்போ எனக்கும் அந்த மலை மேல போகணும்னு ஆசையா இருந்தது. நானும் தனசேகரும் மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயத்துக்கு கிளம்பினோம். மலையடி வாரத்துல இருக்கிற கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயத்துல சாமி கும்பிட்டுட்டு போகலாம்னு கோவிலுக்குள்ள போனோம். நாங்க போன நேரம் அங்க சாமிக்கு தீப ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. சாமிய நல்லா வேண்டிக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டோம். கொண்டரங்கி மலைக்கு ஏற போற இடத்துல ஒரு பெரிய அழகான நுழைவாயில் இருக்கு. அங்க இருந்த முதல் படியை தொட்டு கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிச்சோம். தனசேகர் என்கிட்ட இந்த ஊரை பத்தியும் இந்த மலைய பத்தியும் சொல்லிட்டே வந்தாரு. இங்க மலை ஏறி போக படிக்கட்டுன்னு தனியா எதுவும் இல்ல. பாறையையே படிகளா செதுக்கி வச்சிருந்தாங்க. படிகள் இல்லாம மலை ஏற ரொம்பவே கஷ்டமா இருந்தது. சில பக்தர்களும் எங்களோட மலை ஏறிட்டு இருந்தாங்க. மலை மேல கொஞ்ச தூரம் போய் பார்த்தப்போ பழனி மலை தெரிஞ்சது.
இங்கிருந்து பார்த்தாவே அந்த பழனி மலை தெரியும். இந்த பழனி மலைக்கும் இங்க இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமிக்கும் ஒரு விதமான சூட்சம அந்த ஒரு பரிமாற்றம் இருந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்க பழனியில எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க தவம் செய்தாலும் இங்க இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி நினைத்து நீங்க தவம் செய்யறப்போ அந்த ஆற்றலையும் நீங்க அங்க பெறலாம். ரொம்ப தூரம் மலையேறிட்டோம் போல இருக்கு. எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. நானும் தனசேகரும் கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தோம். ஆனாலும் கூட மலை ஏறி வந்ததுல மூச்சு விட முடியாம கொஞ்சம் திணறினேன். நான் மூச்சு வாங்கறத பார்த்து தனசேகர் எனக்கு ஒரு சில பயிற்சிகளை செய்ய சொன்னாரு. உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பிரீத் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும். இவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தெம்ப கொடுத்தது. அந்த பயிற்சியை முடிச்சிட்டு அங்க இருந்து மீண்டும் மலை ஏற ஆரம்பிச்சோம். கொஞ்ச தூரம் ஏறினோம். மறுபடியும் என்னால நடக்க முடியல. உட்கார்ந்துட்டேன். இன்னும் போக வேண்டிய தூரத்தை பார்த்தேன். ரொம்பவே பயமா இருந்தது. டைம் இல்ல, மலை ஏறியே ஆகணும். படிகள்ல இருந்த கம்பிய பிடிச்சிட்டு ஒரு பாட்டி மாதிரி ஏறி போனேன். ஏற முடியாம ஏறி ஒரு வழியா தம்பட்டம் பாறை கிட்ட போயிட்டோம். தம்பட்டம் பாறை கடந்து ஏறி போகலாம்னு போனப்போ என்னால சுத்தமா முடியல. கால் வலி அதிகமாயிடுச்சு. என்ன எந்த இடத்துல என்னாச்சு? கால் சுளுக்கி வலி அதிகமாயிடுச்சு. வலி தாங்க முடியாம நான் துடிச்சேன். என்னையும் அறியாம வலியால அழ ஆரம்பிச்சிட்டேன். காலை கொஞ்சம் மெதுவா முன்னாடி கொண்டு போங்க. காலை நீட்டுமா? காலை முடிஞ்ச அளவுக்கு காலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்க. இந்த இடம் செம்மையா வலிக்குது. அதாங்க அந்த இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த எடுத்துங்க இருங்க. இந்த இடத்துல எங்க இருங்க, இப்படி இந்த இடத்த. ஒரு வழியா என்னோட கால் சுளுக்குக்கு ஏதேதோ செஞ்சு எல்லாரும் எனக்கு உதவினாங்க. இப்படி போடுங்க. பொறுமை பண்ணுங்க. இருமா நீங்க ஒண்ணும் இல்ல மனசு கால் முட்டி கால் போடுங்க. இல்ல இவட கொண்டு இங்க கொண்டு வாங்க. கால் சரி, இந்த கால் நல்லா எதையுமே வந்து இப்படி பிடிச்சிட்டு நிக்க வேண்டாம். இப்படி பிடிக்காதீங்க. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு திரும்பவும் சிரமத்தோட மலை ஏற ஆரம்பிச்சேன். அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா இப்படியெல்லாம் சில கஷ்டங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் போல. வெறுமனே டிவியில 3வது கண் நிகழ்ச்சியை பார்க்கும்போது இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு நான் கற்பனை செஞ்சு கூட பார்க்கவே இல்லை. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஏதோ விண்வெளிக்கே பாதை அமைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப தூரம் ஏறி போனோம். இதுதான் சாமியார் குகை. இங்க வந்துதான் புராண காலத்துல முனிவர்கள் எல்லாரும் தவம் பண்ணிருக்காங்க. மகாபாரதத்துல பேசப்படும் அர்ஜுனன், பாண்டவர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த இடத்துக்கு நானும் இப்போ வந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் வந்து தன்னோட அஞ்ஞான வாசத்துல வந்து இங்க வந்து தவம் செய்திருக்கிறதா கூட ஒரு வரலாறு சொல்றாங்க. அதுல முக்கியமா அர்ஜுனன் வந்து இங்க தவம் செய்து சிவன்கிட்ட இருந்து ஆற்றலை பெற்றதா சொல்றாங்க. அது போக நிறைய சித்தர்கள், சாமியார்கள் எல்லாம் இங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் மனிதர்கள் எளிதில் அணுக முடியாத இடங்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தன்னுடைய தவ ஆற்றலை பெருக்கிறதுக்கு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது அந்த குகைக்குள்ளதான் அவருக்கு தவங்கள் நடத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தவத்தை அவங்க நடத்துறப்பதான் அவங்களுக்கு அந்த வலிமை கிடைக்குது. இந்த குகையை பார்த்ததும் உள்ள இறங்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. உள்ள போக வெளிச்சம் இல்ல. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. நான் மொபைல் தான் டார்ச் யூஸ் பண்ண போல. என்னோட மொபைல் ஃபிளாஷ் லைட்டை போட்டுட்டு உள்ள இறங்கிட்டேன். பாறையில இருந்து வேற தண்ணி வந்துட்டு இருக்கு. மூச்சு விடுறதுக்கு இங்க வழி இல்ல போல இருக்கு சார். சானிஷா, நான் பேசுறது கேக்குதா? சானிஷா, நான் பேசுறது கேக்குதா? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொண்டரங்கி கீரனூர்ல இருக்கிற கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கேன்.
இந்த மலையில தியானம் செஞ்சா வேற உலகத்துக்கு போகும் அனுபவம் கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இங்க பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதா கேள்விப்பட்டு அதையெல்லாம் பார்க்கதான் இப்போ நான் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். அர்ஜுனன் தவம் செஞ்ச இந்த இடத்துல நானும் கொஞ்சம் தவம் செய்யணும்னு தோணுச்சு. தவம் செய்ய உட்கார்ந்துட்டேன். குகைக்கு வெளியில இருந்தபடி எனக்காக மந்திரங்களை சொல்லத் தொடங்கினாரு தனசேகர். நான் உள்ள இருந்து சிவனை மனசார நினைச்சு தியானிக்க தொடங்கினேன். நம சிவாய நம சிவாய நம சிவாய. தியானத்துல உட்கார்ந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. என்னோட டீம் என் கூட இருக்காங்களா, கூட்டிட்டு வந்த தனசேகர் இருக்காரா, எதுவுமே எனக்கு தெரியல. தியானத்தை முடிச்சேன். முழிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. மந்திர சத்தம் கேட்க கேட்க எனக்குள்ள வந்து ஒரு வைப்ரேஷன் என்ன அறியாம அப்படியே தானா எனக்கு இந்த உலகத்துல இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் எப்படி இங்க உட்காந்த, எப்படி கண்ணை மூடின செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு இங்க இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. இந்த ஃபீல் எனக்கு புதுசா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. இன்னமும் எனக்கு அந்த நான் தான் இதை பண்ணனான்ற டவுட் எனக்கு நிஜமா இருக்கு. நான் தியானத்துல இருந்தப்போ என்னோட உள்ளுணர்வு எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு பயணிச்சத என்னால உணர முடிஞ்சது. இங்க தியானத்துல இருந்த சமயத்துல எனக்கு சில காட்சிகள் கிடைச்சது. அது ஒரு லிங்கத்தோட உருவம் புதுசா இருந்தது. எனக்கு வந்து ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்துல வந்து ஒரு கண், அதாவது சிவனோட கண் வந்து திறக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சார் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல என்ன அறியாம எனக்குள்ள வந்து ஒரு ஒரு நடுக்கம்னு சொல்றதா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு உணர்வு வந்து அந்த விஷுவலை வந்து என்னதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எனக்கு தூண்டிகிட்டே இருந்துச்சு. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட என்னோட பாட்டியை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, பட் எனக்கு அது லிசன் ஆகலை. அவங்க முகம் கூட எனக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை. அவங்க டெத் அப்போ கூட நான் அவங்கள சரியாக பார்க்கல. நான் சின்ன பிள்ளை. அவங்க முகமே எனக்கு மறந்து போனேன். எனக்கு இங்கே வந்து உட்காந்து அந்த சிவலிங்கம் பக்கத்தில் என் பாட்டியை பார்க்கும்போது நிஜமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் வந்து என் பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னேன், அம்மா நான் பாட்டியை பார்க்கணும் போல இருக்குமா. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண உணவு தான். ஆனால் என்னால் எனக்கு சரியா பேசக்கூட முடியல. இப்போ அந்த வைப்ரேஷன் வந்து நான் இன்னும் வெளியவே வரல. இந்த உணர்வு ஏன்னு எனக்கு புரியல. சாமியார் குகையில கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சதிலேயே எனக்கு உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. என்னோட மனசு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு. இதுக்கு மேல ஏற முடியாதுன்னு நினைச்ச மலைய அதுக்கப்புறமா ஒரு புது எனர்ஜியோட ரொம்பவே ஈஸியா ஏற ஆரம்பிச்சேன். நானும் தனசேகரும் மலை மேல இருக்கிற மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்க எங்களுக்கு முன்னாடியே சில பக்தர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவில் ரொம்பவே சின்னதா இருந்தாலும் இந்த சிவனோட சக்தி ரொம்பவே பெருசு. தனசேகர் பூஜைக்காக கொண்டு வந்திருந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு தட்டுல எடுத்து வச்சாரு. லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்காகவே ஒரு பாட்டில்ல காசி தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாரு. அத கோவில் அர்ச்சகர் கிட்ட கொடுத்து பூஜை செஞ்சு வாங்கிக்கிட்டாரு தனசேகர். வடிவமைச்சு வைக்கிற சிலைகளை விட இந்த சுயம்பு லிங்கம் ரொம்பவே அழகா இருந்தது. சாதாரணமா கவனிச்சுட்டு இருந்த எனக்கு அப்போதான் திடீர்னு ஒரு விஷயம் பொறி தட்டினது. நான் கீழே சாமியார் குகையில தியானத்துல இருந்த சமயத்துல எனக்கு ஒரு புது மாதிரியான லிங்க வடிவம் காட்சியா வந்தது. அப்போ எனக்கு அது என்னன்னு புரியலன்னு உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். இந்த லிங்கத்தை பார்க்க பார்க்க இதுதான் என்னோட விஷன்ல வந்திருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சது. நான் பிரமிச்சு போய் அந்த லிங்கத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கினாங்க. இங்க என்னவோ நடக்க தொடங்கி இருக்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கொண்டரங்கி மலை உச்சியில லிங்கம் இருக்கிற இடத்துல இருக்கேன். இங்க வந்ததே எனக்கு வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது.
இந்த மலை உச்சியில தான் ஒரு பௌர்ணமிக்கு வந்து தியானம் செஞ்சிருக்காரு தனசேகர். அப்போதான் இவருக்கு சில அமானுஷ்ய சக்திகள் கிடைச்சிருக்கு. இங்கே தான் வந்து நான் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் இங்கே தியானம் செய்தேன். இங்கே தியானம் செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்திரன் வந்து முழு பிரகாசமாக இருப்பார். அப்போ இந்த மலையோட பீக் பாயிண்ட் இதுதான், அதாவது வந்து உச்சி முனைன்னு சொல்லுவாங்கல்ல, மலை உச்சியோட முனை இதுதான். இந்த உச்சி முனையில் வந்து பொதுவாகவே வந்து சக்தி வந்து அதிகமாக அங்கே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து சந்திரகாந்த சக்தியை வந்து நம்ம அந்த பௌர்ணமி அன்னைக்கு அதிகமாக நம்ம உள்வாங்குறோம். மேலே அந்த பீக் பாயிண்ட்லேயும் நம்ம இருக்கிறனால இங்கே தியானம் செய்கிறப்போ வந்து எளிதாக நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து இங்கே நான் உட்காந்து அதை தியானம் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த மூதாதையர்கள் வந்து நமக்கு அந்த தொடர்புகளுக்கு வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எப்பன்னா இங்கே அந்த தியானம் செய்கிறப்ப தான். இதெல்லாம் கேட்டதும் எனக்கு அங்க உட்கார்ந்து தியானம் செய்யணும்னு தோணுச்சு. என கிழக்கே பார்த்து உட்கார்ந்தபடி தியானத்தை தொடங்க சொன்னாரு தனசேகர். கண்களை மூடி தியானிக்க தொடங்கின. ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த சின்ன முத்திராலே இருக்கும். வழக்கம் போல நான் தியானிக்க தனசேகர் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. பொட்டு வைக்கிற அந்த நடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை பாருங்க. அந்த பகுதியை பார்த்துட்டு உங்களுடைய உள்ளுணர்வுல என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தியானத்துல ஆழ்ந்து போன என்னால வெளியே வர முடியல. சானிஷா, நான் பேசுறது கேக்குதா? சானிஷா, நான் பேசுறது கேக்குதா? எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா பண்ண தப்புகள்லாம் அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க. என் கூட இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு வந்துருங்க போலான்னு கூப்பிட்டேன். எங்க அப்பா இப்படி பாசமா பேசினதே இல்லை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற கொண்டரங்கி மலையில இருக்கேன். பாண்டவர்கள் வந்து தவம் செஞ்ச இந்த மலையில யார் வந்து தவம் செஞ்சாலும் வேற ஒரு உலகத்துக்கு போகும் சில அதிசயங்கள் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கும் இந்த மலையில பல ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல எங்க டீமும் தனசேகரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் என்ன சுய நினைவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அழுவக்கூடாது, சரியா? கண்ணை தொடச்சிடுங்க, கண்ணை தொடங்க, கண்ணை சுத்தி கண்ணுக்குள்ள போக சொல்லுங்க. இந்த ஏறுங்க, கையை இப்படி தொடங்க, கையை ரெண்டையும் தேய்ங்க, இந்த பக்கம் கண்ணை ரெண்டு தேய்ங்க. எழுந்துருமா, எழுந்துரு. அழுவக்கூடாது. என்னாச்சு? என்ன பார்த்தோம்? என்னங்கிறத சொல்லுங்க, அதுக்கு நான் என்னங்கிறது சொல்றேன். உங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிர்வை வந்து உங்க மூதாதையர்கள் கொடுத்தாங்க, அழுத்தத்தை கொடுத்தாங்க? கண்ணத்தோட ஒன்றும் அவ்வளோதான். இங்க நான் தியானம் செஞ்சதுல என்னோட இறந்து போன அப்பாவோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஊருலெல்லாம் போற மாதிரி இருக்கு. 2 நடுவில் மண் பாதை. இந்த பக்கம் ஒரு பெரிய மலையா இல்லை என்னன்னே தெரியல. இந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்கு. யாரோ வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அப்பா பேசினாரு எங்களை.
அவங்க அப்பா பேசினாங்க. இப்போ நான் இந்த மலையில தியானம் செஞ்ச சமயத்துல பித்ருக்கள் லோகத்துக்குள்ள என்டர் ஆயிருக்கேன். அங்க இருந்த என்னோட அப்பா பாட்டி இவங்களை எல்லாம் சந்திச்சு பேசி இருக்கேன். என்னோட பாட்டிய நான் பார்த்ததில்ல, ஆனா இங்க நான் அவங்களோட பேசினேன். அப்போ பாட்டி பேசினாங்க, நான் போக வேணாம், திரும்பி வந்துருங்க என் கூட வரல வேணாம் போயிட்டேன். மறுபடியும் என் அப்பா என்னை விட்டுட்டு போறாருன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவர் எங்களை கஷ்டப்படுறதுக்கு சொன்னாரு, எங்க கூடவே இருப்பேன்னு சொன்னாரு, அம்மாவை நல்லா பார்த்து சொன்னாரு. அப்புறம் பாட்டியும் பேசினாங்க, எங்க அப்பா பண்ண தப்புகள்லாம் அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க. என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க. என் கூட இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு வந்துருங்க போலான்னு கூப்பிட்டேன். எங்க அப்பா இப்படி பாசமா பேசினதே இல்லை. பேசினாங்க, வாங்க வீட்டுக்கு போலாம், வர மாட்டேன். நான் ரொம்ப நேரம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொன்னாங்க. ப்ரொபோசல கையில் கொடுத்துட்டு போனாங்க. தெரியல, கையில் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் 2 பேரும் போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரம் கூப்பிட்ட கூட வரல. என் தங்கச்சின்னா ஒரு அப்பாவுக்கு ரொம்ப அவங்களும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்க சொன்னாங்க, என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்க. போயிட்டே இருக்காங்க. நானும் வரேன்னா இப்போ உனக்கு வர வேண்டிய நேரம் இல்லை, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் அப்பாவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வயசோ அனுபவமோ இல்லை. அதனால இந்த அனுபவம் எனக்கு கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. இன்னும் என்னால வெளியே சொல்ல முடியாத பல உணர்வுகள் இந்த தியானத்துல எனக்குள்ள நடந்திருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள பயணிக்க வழிகாட்டின கொண்டரங்கி மலைய என்னால வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. எனக்கு இந்த மலைய விட்டு இறங்க மனசே இல்ல, ஆனா நான் போய் தான் ஆகணும். இதுக்கு காரணமான தனசேகருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து நான் திரும்பி வந்தேன். மீண்டும் ஒரு அமானுஷ்ய நிகழ்வோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் சாய் நிஷா. இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். 22 வருடங்களுக்கு பின் எழுத்தாளர் பாலகுமாரன் வெளியிடும் ஓர் ஆச்சரிய வீடியோ. ஐயோ அப்பா, தாங்க முடியாத வலி. விசிறி சாமியார் நிகழ்த்தி காட்டிய விஷுவல் மிராக்கிள் முதல் முறையாக வெளி உலகின் பார்வைக்கு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல, சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குற, அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்த தெய்வமே.